Hi guys, welcome to Quick Throw and Man of My Words. So இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ்டிங் ஒரு கான்செப்ட் இருக்குது பைத்தானில். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் guys. ஸோ ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl N ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நியூ ஃபைல் வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு ஒரு நம்பர் அஸ்யூம் பண்ணிப்போம். 23ன்ற ஒரு நம்பர் அஸ்யூம் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு கில்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் அஸ்யூம் பண்ணுறேன். அண்ட் அந்த ஸ்ட்ரிங்குன்ற ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இன்னொரு நம்பர் ஸோ num2 அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு 45.98 அப்படின்ற ஒரு ஃப்ளோட்டை நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா print print sum of two numbers அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இங்கே வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே பிரிண்டில் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ப்ளஸ் num2 அப்படின்றத ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ சேவ் கேட்கு. ஸோ ஃபஸ்ட் சேவ் பண்ணிவிடுவோம் கைஸ். ஸோ அகைன் டாக்குமெண்ட்ஸ் பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இதில் வந்து கேஸ்டிங் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ casting.py நான் சேவ் பண்ணுறேன். ஸோ கேஸ்டிங் ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்கா? ஓகே. ஸோ ரீப்ளேஸ் தட் நோ. ஸோ சி வந்து இதில் கேப்ஸாக மாற்றுவோம். ஓகே ஒன் செகண்ட் கைஸ். ஓகே கேஸ்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஓகே இப்போ நான் அந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 89.099 போகுது கைஸ். ஸோ இப்போ இது ஃப்ளோட்டாக தான் எனக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்கு. பட் எனக்கு அது வந்து ஃப்ளோட்டாக எனக்கு அந்த அவுட்புட் வேணாம். எனக்கு வந்து அது ஒரு இன்டிஜர் ஹோல் நம்பராக எனக்கு அதோட அவுட்புட் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே போயிட்டு ஃப்ளோட் ஆஃப் எனக்கு வந்து ஒரு ஹோல் நம்பரை வேணுன்ற போது நான் இன்டிஜர் எனக்கு தேவை. ஸோ இன்டர் கொடுத்து ப்ராக்கெட்டில் நம்பர் ப்ளஸ் num2 அப்படின்றது இப்போ நான் Ctrl S பண்ணி சேவ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹோல் நம்பர் 68 வந்துருச்சு கைஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பெரிய டாட்டுக்கு எடுத்து போகிற நம்பர்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு ஃப்ளோட்டை வந்து எனக்கு ஜஸ்ட் வந்து ஹோல் நம்பரை காட்டினா போதும். சேவ்லாம் இல்லை, ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு ஃப்ளோட் நம்பரை இன்டிஜரை காட்டினா போதும் அப்படின்ற போது நீங்கள் இந்த மாதிரி கேஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ்டிங்காக ஜஸ்ட் காட்டுறது லைக் நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் வந்து மிரர் கேஸ்டிங் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்கள் ஃபோனோட மிரரை வந்து உங்கள் டிவிக்கு வந்து கேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அதான் எனக்கு மிரர் கேஸ்டிங். கூகுளில் கூட அந்த கேஸ்டிங் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் யூடியூப்பில் உங்களால் கேஸ்டிங் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கைஸ். இங்கே வந்து நான் ஃப்ளோட்டாக இருக்கிற வந்து லைக் இன்டிஜராக வந்து கேஸ்டிங் பண்ணுறேன். எனக்கு இல்லை இங்கே எனக்கு எப்படி வேணால் இருக்கட்டும், அப்படியே எனக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இது ஒரு இன்டீஜராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு இன்டீஜராக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இங்கே கூட நீங்கள் அதை இன்டீஜராக சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வரும் கைஸ். ஸோ Ctrl S ஃபர்ஸ்ட்டு அண்ட் Ctrl F5. ஸோ 68. ஸோ இந்த மாதிரி இங்கே கூட இன்டீஜராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோட் எனக்கு வந்து அந்த 23ன்ற நம்பர் கைஸ். ஸோ எனக்கு இது ஃப்ளோட்டாக தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க float of 23 அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ Ctrl S and Ctrl F5 for run. ஸோ 68.0 அப்படின்னு வந்துருச்சு கைஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்னு சொல்லுவாங்க. லைக் ஒன்று வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதை நீங்கள் வந்து வேறு வகையாக கேஸ்டிங் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதான் கேஸ்டிங். அண்ட் அவ்வளோதான் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ கைஸ்.